ஹலோ கைஸ், ஒரு ஈஸியான செக்குடு ப்ரைடல் ஸ்லீவ் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஒர்க் பண்ணுறது ஹாஃப் ஸ்லீவில் தான் ஒர்க் பண்ணுறேன். உங்களுக்கு எல்போ ஸ்லீவ் வேணும்னாலும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சரி த்ரெட் வச்சு 3 லைன் பேசிக் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். 3 லைன்ஸ் தான் கண்டிப்பாக கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை, அது உங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்து நீங்கள் 3 or 4 லைன்ஸ் கூட கொடுத்துக்கலாம். சரி த்ரெட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் லைனில் சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். சுகர் பீட் ஸ்டிச் பண்ணும்போது 2 சுகர் பீடாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்த லைனில் பஞ்ச் பீடில் 4 mm பீட் எடுத்து சிங்கிளாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 4 mm பீட் ஸ்டிச் பண்ணும்போது 2 பீடாக ஸ்டிச் பண்ணாதீங்க, அது கண்டிப்பாக ஃப்ரேம் விட்டு ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு லூஸ் ஆயிரும். அகைன் ஒரு லைன் சுகர் பீடே கொடுத்துக்கிறேன். சுகர் பீட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிசோ பிராண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. 3 லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபிட்டிங் ஸ்டோனில் ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்திருக்கேன். சைஸ் வந்துட்டு மீடியம் சைஸில் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டோனையுமே நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு நான் மெஷர்மெண்ட்லாம் எதுவும் எடுக்கலை, ஐ மெஷர்மெண்ட்டில் தான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா 4 mm பீட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் 3 பீட்க்கு ஒரு ஸ்டோன் வர மாதிரி கால்குலேட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனையும் மாற்றி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வரும்போது ஸ்டோன் பேஸ்ட் பண்ண உடனேயே ஒர்க் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்டோன்ஸ் மூவ் ஆகும், நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போது ஸ்டோன் ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஸ்டோனுக்கு கீழே 3 லைன் பார்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே சேம் பார்டர் ஒர்க்கை அப்படியே ஸ்டோனுக்கு மேலேயும் கொடுத்துக்கலாம். பேஸ்ட் பண்ண ஸ்டோன்ஸ் எல்லாம் ஓரளவு ட்ரை ஆயிருச்சு. ஸோ இனி ஸ்டோன்ஸுக்கு இடையில இருக்க கேப்பில் ஃபுல்லாகவே சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டோன்ஸுக்குமே கரெக்டாக 4 சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸ்லீவோட பாட்டமில் இந்த மாதிரி கெட்டியான ஒரு பார்டர் கொடுத்தாச்சு. இப்போ மேலே ஃபுல்லாகவே நம்ம செக்குட் பாக்ஸ் போட போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு திக்கான பேப்பரில் நான் ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் பாருங்கள், கரெக்டாக 3/4 inches கிட்ட நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சைஸ் எடுத்தாலுமே அது 4 பக்கமும் கரெக்டாக அதே அளவில் இருக்கணும், அப்போ தான் அந்த செக் பாக்ஸ் கரெக்டாக வரும் ஸ்கொயர் ஷேப்பில். இதுக்கப்புறமா அந்த ஷீட்டை அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸஸாக பீஸ் வந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்லீவோட கார்னர்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்கொயரோட பாதி ஷேப் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக மார்க் பண்ணோன்னா நம்மளுக்கு மார்க் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்குமே நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். இப்போது இந்த பேப்பரை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கார்னர்லேருந்து அந்த லைனுக்கு மேலேயே வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதில் அப்படியே நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதே போல் அடுத்தடுத்த லைனுக்கு மேலே அப்படியே அந்த ஷீட்டை வச்சுட்டு லைட்டாக ஒரு மார்க் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரே சைஸில் கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போது அடுத்த சைட்லேயும் இதே போல் அந்த பேப்பர் வச்சு ஃபர்ஸ்ட் அந்த கார்னர் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம செக் போட போகிறோம். பாருங்கள், ஒரு சைடு பண்ண மாதிரியே தான் நான் அப்படியே அடுத்த சைடும் பண்ணுறேன். அதே போல் அந்த லைனுக்கு மேலேயே அந்த ஷீட்டை வச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃபுல் செக்குடுமே நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். பார்க்கும்போதே தெரியும் ரொம்பவே நீட்டாக கரெக்டான அளவில் இருக்குது. இப்போது இந்த லைன்ஸ் ஒவ்வொன்றிலையும் நம்ம சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீட் ஸ்டிச் பண்ணும்போது 2 சுகர் பீடாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பிட்வீனில் 3 சுகர் பீட் வந்தால் அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணும்போது 2 சுகர் பீடாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே போல் அடுத்த பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக இப்போ ஃபுல் ஸ்லீவ்லேயுமே செக்குடு பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளேயும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 3 mm பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு குட்டி செயின் போட்டுட்டு ஒரு 4 mm பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த 4 mm பீட் சுற்றி ஒரு 2 சுகர் பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதோட சென்டர் போர்ஷன்லேருந்து, அதாவது ஹாஃப் சர்க்கிளில் மட்டும் 3 mm பீட் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 3 mm பீடில் 6 பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அகைன் அதோட சென்டர்லையும் ஒரு 3 mm பீட் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த செக் பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்க டிசைனை நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். எனக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருந்ததுனால நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே போல் எல்லா செக் பாக்ஸ்குள்ளேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக எல்லா பாக்ஸ்குள்ளேயும் இதே சேம் புட்டாவை நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்லீவோட ஃபைனல் அவுட்லுக் இப்படி தான் இருக்குது. ஸ்லீவோட பார்டரில் என்ன ஒர்க் கொடுத்துருக்கனோ அதே சேம் ஒர்க் தான் பேக் நெக்லையும் கொடுத்துருக்கேன். ஃபைனலி ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா அதோட அவுட்லுக் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருந்தது. இதே போல் ப்ளவுஸஸ் உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்க என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.